சூப்பரா இருக்கு தாய் கிழவி, சரியான தாய் கிழவி இது. ராதிகா மேம் அவங்க என்ன சொல்றது, சின்னத்திரைக்கு போயிட்டதுனால வெறும் சீரியல் ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டேன். அக்கா கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க, சரியான அரக்கி. அடிகவேல், பெண் அடிகவேல்னு சொல்லலாம். மேடம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் 100% கொடுத்துருக்காங்க. ஃபுல்ஃபில்லா இருக்கு. ஹாப்பியா போறேன் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. ஒரு திருப்தியா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஓவரால் சாங் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்ல, கதை நல்லா இருக்கு சார். படத்தோடைய கதை, மெசேஜ், ஸ்கிரீன் பிளே செம்மையா பண்ணிருக்காரு இயக்குனருக்கு ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ. தொண்டை வலிக்கு என்ன சார். பெண்கள் பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபெமினிசம் என்ன சொல்றது, பெண் சுதந்திரம், பெண்கள் சம்பாதிக்கணும், சுயமா இருக்கணும், யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, ஆண்கள்னா பெண்ணால வாழ முடியாதா அப்படிங்கறத இந்த 65 வயசுல அந்த தாய் கிழவி காமிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு மேம், சூப்பர் மேம். ராதிகா மேம் சூப்பரா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சார். இத்தனை பேருக்கு தான் நான் என்னன்னா சொல்லுவேன். என்ன படம் பாத்தீங்க? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நீங்க ஜென்சி கிட்ட என்ன படம் பாத்தீங்க சொல்லுங்க. நான் தாய் கல்வி தான் பார்த்துட்டு வரோம். ரொம்பவே நல்லா இருந்தது படம். சொல்றதுக்கு எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. ராதிகா மேம் ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வந்து ஒரு பெண்ணுனா ஒரு ஆணோட இதுவும் இல்லாம சப்போர்ட் இல்லாம எப்படிலாம் இருக்கலாம், அவங்க இல்லைனாலும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு ஃபேமிலியா வந்து பாக்குற மாதிரி தான் இருந்து. காமெடி எல்லாம் சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. என்ன மெசேஜ்? என்ன சொல்றாங்க ஸ்டோரி? ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க. ஏதாவது மெசேஜ் ஏதாவது சொல்லிருக்காங்களா? இப்பெல்லாம் கேட்டா சொல்ல தெரியாதுண்ணா. ட்ரைலர்ல சின்ன பசங்களை தலையில கொட்டி அது நான் ட்ரைலர்லாம் பார்க்கவே இல்லை. ட்ரைலர் பார்க்காம தான் படத்துக்கு வந்தோமே. ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவு தான் இருந்தது. அவங்க ஆக்டிங் படத்துல எது நல்லா இருந்தது? ஏதாவது ஒரு சீன் மைண்ட் இருக்கா? அந்த எதுவுமே நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்ன சீன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க யாருமே நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கல அவங்க ஃபேனை தான் ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அது ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. ஃபேன் தான் ஆஃப் பண்ண சொன்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு மருமகெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணுறப்போ அந்த சீனும் ரொம்ப இதுவாக இருந்தது. படத்துல பாட்டுல எப்படி இருக்கு? பாட்டு 3 சாங் தானே இருந்தது. அது அடுத்தடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அளவு சாங் பற்றி சொல்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சார் ஏதோ பாடிருந்தாங்க. அந்த சாங் சூப்பராகவே இருந்தது. நான் 9 கொடுப்பேனா. நல்லா வந்திருக்கு சார். படம் நல்லா வந்திருக்கு. படம் வந்து பெண்கள் வந்து சுயமாக சம்பாதிக்கணும், பெண்கள் வந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றணும், பெண்கள் வந்து ஆண்களை நம்பி இருக்கக்கூடாது. ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. படம் கிளைமேக்ஸில் ஒரு விழிப்புணர்வாக கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங் எல்லாம் ஒரு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 சாங் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்திருக்கு படம். உட்கார ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ்லேருந்து படம் நல்லா இருக்கு சார். இந்த சீனில் எல்லா சீனுமே நல்லா இருக்கு. காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி சீரியஸாகவும் போகுது. சூப்பராக போகுது சார். நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். வெற்றி படம். பணத்துக்காக ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு அம்மாவை வந்து பணம் வேணுன்ற ஒரு பாச போராட்டத்தை நோக்கி போறாங்க. அப்புறம் பணம் தேவையில்ல, அம்மா தான் முக்கியன்ற ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு சார். ராதிகா நடிப்பு நல்லா இருக்கு. நிறைய இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேக்கப் தெரியல, அவங்க மேக்கப் போட்ட மாதிரி தெரியல, ஒரிஜினல் மாதிரி தான் தெரியும். கட்டாயமா அந்தந்த இடத்துல அந்தந்த பெரிய காமெடி நடிகர் இல்லாமையும் சின்ன நடிகர்கள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு டைரக்டர். பாராட்ட வேண்டிய விஷயம். என்ன சார், இப்போ நீங்க கொடுக்குற விளம்பரம் கட்டாயமா வருவாங்க. படம் வந்து இந்த வருடத்துல இந்த படம் நிச்சயமா பார்க்க வேண்டிய படம். பெண்கள் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். பெண்கள் வந்து சுயமா சம்பாதிங்க, சேமிச்சு காசை வச்சுங்க, யாரையும் நம்பாதீங்க, ஆண்களை நம்பாதீங்கன்ற ஒரு கடைசியில் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி அவங்க எல்லா ஆண்களையும் நம்பக்கூடாது இல்ல. பெண்கள் சுயமரியாதையோட உழைச்சி தன்னம்பிக்கையில் ஒருத்தரும் தனக்குண்டான ஒரு வேலையை செய்யுங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. கட்டாயமா பெண்கள் படத்தை பார்த்து உக்காந்துட்டாங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்களை உட்கார வச்சிருது. அப்போ மெசேஜ் அவங்க கேட்டு தானே ஆகணும். கேட்கும் போது கட்டாயமா பெண்கள் அதை ஏற்றுப்பாங்க. அது தெரியல, பட் டைரக்டர் நல்லா புது படம் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் 3 சாங்ஸ் சூப்பரா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. விஷுவல் எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த பேரு தெரியல. 3 சரவணன் அந்த காமெடி ஆக்டர் அவரு, அப்புறம் 2-3 பேர் காமெடி ஆக்டர், 4 பேரும் கரெக்டா போட்டிருக்காங்க.
அப்புறம் வட சென்னையில் ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணாரு, அது பேர் தெரியல, அவரும் நல்லா பண்ணி நாலு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராதிகாவோட பெண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க மகளா, அவங்களும் அந்த டாக்டர், அவங்க உண்மையில டாக்டர் தான், அவங்க அருமையாக பண்ணியிருக்காங்க. கேரக்டர் விஷுவலாக நல்லா இருக்கு. ஓவராலாக எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு சார். நன்றி.